ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்களா, இதுதாங்க எருக்க கட்டைங்க. வெள்ளை எருக்கம் கட்டை இதுதான். வீட்டுக்கு கட்டினீங்கன்னா திருஷ்டியெல்லாம் போயிருங்க. வீட்டுக்கு கண் திருஷ்டி எதுவுமே வராது. அது மட்டும் இல்லாமல் நல்லா செல்வம் செழிப்போட நம்ம வீட்டில் இருக்கலாம் நல்லா. அதுக்கப்புறம் யாராவது நம்ம வீட்டுக்கு வந்தாலும் அவங்க கெட்ட எண்ணத்தோடு வந்தாலும் நமக்கு அது வந்து அந்த இது வந்து பழிக்காதுங்க. இது நம்ம வீட்டோட சாமியோட வாசல்லையும் கட்டலாம், இல்லைனாக்கா வீட்டு வெளியிலையும் இந்த வாசல்லையும் இதை கட்டி வைக்கலாம். இங்கே பாருங்க, இது பாருங்க பிள்ளையார் போட்ட முகம் இருக்கு பாருங்க. இது இருக்கு பாருங்க, பிள்ளையார் போட்ட முகம். இது உங்களுக்கு வேணும்னா நான் வந்து சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு வேணும்னாலும் சொல்லுங்க, நான் சேல்ஸ் பண்ணுறேன், உங்களுக்கும் கொடுக்குறேன். கான்டாக்ட் பண்ணுங்க, என்னைய உங்களுக்கும் கொடுக்குறேங்க. இது வாங்கி கட்டுனீங்கன்னா ரொம்ப நல்லது. வெள்ளை இருக்கும் கட்டை, வெள்ளை இருக்கும். இது வந்து மந்திரிச்சு அதுக்கப்புறம் எல்லாம் பண்ணி தான் இதை வெட்டி எடுப்பாங்க. இது அவ்வளோ ஒரு நல்லது. நம்ம வீட்டுக்கு கட்டினீங்கன்னா நமக்கு காசு பணமும் நல்லா கிடைக்குங்க. நம்மளுடைய செல்வத்தோடு நம்ம நல்லா இருக்கலாம். எந்த கஷ்டமும் வராது, எந்த நஷ்டமும் இல்லாமல் நம்ம வீட்டில் நல்லா இருக்கலாங்க. பிடிச்சிருந்தோ வேணும்னா இதை கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கிறோங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துக்கோங்க நல்லா. பாருங்க, ஒருத்தவங்க வாங்கிட்டாங்க. அவங்க வீட்டு வாசல்ல தான் நாங்கள் இப்போ கட்ட போகிறோம். சாமி ரூம்பு வாசலில் கட்ட போகிறோம். பாருங்க, இந்த மாதிரி வீட்டு வாசல்ல இப்படி கட்டி விட்டுருங்க. வீட்டுக்கு ரொம்ப நல்லது. நம்ம வீட்டுக்கு இந்த வாங்கி கட்டியாச்சு பாருங்க. இங்கே எல்லாம் சேல்ஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வேணும்னா கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கிட்டுங்க. இதை